Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஏன்னா அது சப்போஸ் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் பாதி டார்கெட்டை வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க, எவ்ரி ட்ரேடுக்கும் நீங்கள் பாதியிலே வெளியே போகணுன்ற மைண்ட் செட் வந்து சைக்காலஜி வந்து இஷ்யூ ஆகும். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். சைக்காலஜி பற்றி வீடியோ ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கேன். புதுசாக வரவங்க சார் நான் எனக்கு எல்லாமே தெரியும் சார், லைவ் மார்க்கெட்னால எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு பேசியிருந்தீங்க. சரி, கண்டிப்பாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த டுடே லாஜிக் பேங்க் நிஃப்டி, அதாவது நம்மளுடைய வெபினார் குரூப் கூட ஷேர் பண்ணுற விஷயத்தை வந்து இப்போ நம்ம இந்த யூடியூப் வீடியோலையும் சொன்னால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் அவங்க கூட ஷேர் பண்ண டெலிகிராம் சேனலில் அதுவும் உங்க கூட நீங்கள் என்னென்ன ஷேர் பண்ணன்றது காமிக்கிறேன். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மேக்ஸிமம் தேவைப்படுது. அதாவது நம்மளுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஜேர்னிக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய லைக்ஸ் அதிகப்படுத்துங்க, கமெண்ட்ஸ் அதிகப்படுத்துங்க, உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து அதிகரிங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் காலையில் 9:25 வெயிட் ஃபார் க்ளோசிங் ரிகவரி கேண்டில் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிகவர் கேண்டில் மாதிரி இருந்தது. சரி, அதனால் ஒரு ரிகவர் கேண்டில் க்ளோஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மேலே கொஞ்சமாக மேலே போய்ட்டு 40,800 லெவலில் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா க்ளோசிங் கொடுத்துருச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் நல்லா சாலிட் க்ளோசிங் கூட கொடுத்துருச்சு. ஸோ நல்ல ஒரு பை செல்லிங் மூமெண்ட் இருக்கும். ஒரு 2-3 கேண்டில் போகணும்னு பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தா ஒரே கேண்டில் போய்ட்டு மேலே லெவல் டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மெசேஜ் புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு போடுறது. ஏன் அந்த பக்கம் புக் பண்ண சொல்லியிருந்தேன் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 400 பாயிண்ட்ஸ் இதில் வந்து வந்தது ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஒரு சின்னதாக 1 மினிட்டில் ஒரு சேல் சைட் வியூ இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதுவும் ஏன் செல் ஹிட் ஆச்சு, எப்படி செல் ஹிட் ஆச்சு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகேங்களா, இருங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது நிறைய. அது வைரஸ் வந்து ஃப்ரான்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன், டக்குன்னு வந்துகிட்டே இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இதனுடைய QR கோடு வேணுமா தான் நீங்கள் இது இங்கே இருக்குது பாருங்கள், இது ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில வந்து சார் எனக்கு ஜாயின் பண்ண முடியல, என்ன இஷ்யூ தெரியல அப்படின்றீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி முடியல அப்படின்றீங்க. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள், 3 லிங்க் கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஒரு லிங்க் கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேர் பண்ணது இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது அப்புறமா அதாவது இது மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். சரி, இப்போ நம்ம டாபிக் வரலாம். சரி சார், இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரே விஷயந்தான். இங்கே பியூர்லி ஒரு க்ளோசிங் கேண்டில் கிடச்சிருக்கு, ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து 10 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லியிருக்கு, நான் இதில் பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கேண்டில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பையிங்கான வாய்ப்பு இருக்குது. சாரி, பையிங்கான வாய்ப்பு எதுவும் இருக்குது, 40,800 லெவலும் பையிங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பியூர்லி ஒரு சப்ளை ஜோன் இருக்குது இந்த இடத்துல. அது கூட இன்னொரு விஷயமும் பார்த்திங்க, அப்சர்வேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மார்னிங் அப்டேட்லேயே உங்களுக்கு கொடுத்தது அது ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து போட்டோம் அப்படின்னா அதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா 50% வருது. ஓகேங்களா, ஸோ நமக்கு 50% அந்த இதில் வருது. ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு ஒரு ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போது பியூர்லி நமக்கு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் லெவலும் அந்த இடத்துல டச் ஆகுது. அந்த இதில் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. அது வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகணும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குங்க அந்த ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட 470 பாயிண்ட் 450 பாயிண்ட் வச்சு 450 பாயிண்ட் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. ஓகேங்களா, சரி. அந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்குன்னு தெரியாது. அங்கேருந்து கீழே வருமா இல்லை அங்கேருந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே போகுமா தெரியாது. மார்க்கெட் ஹை வாலடைல் இருக்கிறதுனால அங்கேயே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபஸ்ட்டு சாப்டர். அதுக்கப்புறம் சேலிங் ஏன் கொடுத்த இந்த இடத்துல வந்து நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து சம்வேரிங்க சேலிங் கொடுத்தது இடத்துல. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக ஃபாலாக இருக்குது. ஒரு சின்ன பேஸ் அமைஞ்சுது, இந்த பேஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வந்து இந்த பக்கம் சேலிங் வரும்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அதுக்கு மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் வியூ கொடுக்கல. ஒன்லி ஃபார் இந்த இடத்துல வந்து என்னோடய சேலிங் வியூ இருந்தது. சரி, நம்ம எந்த 1 மினிட்லேயும் போய் பார்த்துலாம் எப்படி எந்த மாதிரி சேலிங் வியூ இருந்தது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாரி,
சிம்பிளி ஃபன் ஃபஸ்ட் சப்போர்ட் இங்கேருந்து சப்போர்ட்டில் ட்ரா பண்ணேன் ஃபஸ்ட் மார்னிங்கில். அப்போ என்னுடைய லைன்ஸ் வந்து இங்கே டச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே சப்போர்ட் இருந்தாலும் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீழே செல்லிங்கான வாய்ப்பு. பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, அகைன் வந்து இங்கே செல்லிங்கான வியூ பார்த்தேன். இங்கே ஸ்மால் எஸ்எல் தான், ரொம்ப ஸ்மால் எஸ்எல் தான் போட்டிருந்தது. ஸ்மால் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, அக்செப்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டில் என்னுடைய கண்டினியூஷன் நம்ம இழுத்தோம் அப்படின்னா இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணால் இங்கேருந்து பிரேக் டவுன் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் இங்கே சேல்ஸ் எடுத்திருந்தோம்னா இங்கே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சேல் சைடு என்ட்ரி எடுத்தோம்னா ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் நமக்கு அலோவ் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் புக் பண்ணோம், செகண்ட் ட்ரேடு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம். 480 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் 70 சம்திங் எவ்வளோ இருங்க, அதுவும் பார்த்துருங்க எவ்வளோ எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ், ஓகே 60 வச்சுக்கலாம். 60 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, அக்செப்ட். 480 பாயிண்டில் ஒரு 60 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். சம்பாதிச்ச பணத்தில் தான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியுமே தவிர சம்பாதிச்ச பணத்தை விட்டுட்டு வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி லாஜிக் புரிஞ்சுருக்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து டெய்லி லாஜிக் அப்டேட், அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி அப்டேட் தேவைப்படுச்சுன்னா லைக்ஸ் அதிகரிக்க என்னால் உங்களுக்கு போடுவேன்னு சொல்லியிருந்தேன், ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லைக்ஸும் அதிகரிக்குது, நம்மளோட வியூஸும் அதிகரிக்குது. ஸோ அதனால் வந்து சரி கண்டினியூஷன் பண்ணலாம். இதையும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன கவனிக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சார் இந்த வெபினார் நாங்களும் ஜாயின் பண்ண விரும்பப்படுறோம் அப்படின்றவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த அவசரமாக பணம் சம்பாதிக்கணும், வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, இமீடியட்டாக பணம் சம்பாதிக்கணும், டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும் பணம், அது மாதிரி எண்ணத்தை இருக்குங்க தயவு செஞ்சு இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான கிளாஸ் கிடையாது. இது யாருக்காகனா மார்க்கெட்டை முழுசாக நான் தரவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். டைம் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு 6 மாதம் ஆகட்டும் பரவாயில்ல, 3 மாதம் ஆகட்டும் பரவாயில்ல, நான் முழுசாக டைம் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளாஸ் எப்படி இருக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.